நற்பவி ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் கோடி கோடி. அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாம் பார்த்துட்ருக்கோம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் பேசுகிற வீடியோன்னு கிடையாது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. முதல்ல நமக்கு எது பிரபஞ்சம் அப்படிங்கிறது தெரியணும். பிரபஞ்சங்கிறது இந்த இயற்கை, கடவுள், நமக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் பிரபஞ்சம். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, நாம் என்ன கட்டளைகள் நாம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது தங்கள் கட்டளை என் பாக்கியம் அப்படின்னு பழைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த வரம் தரக்கூடிய விஷயங்களில் அப்படி தான் சொல்லுவாங்க. தங்கள் சித்தம் என் பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்குரிய விஷயத்தை பிரபஞ்சம் நிகழ்த்தி கொடுக்கும். பிரபஞ்சங்கிறது நீங்கள் ரொம்பலாம் குழப்பிக்க தேவையே இல்லை. நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான சக்தி. அது இயற்கை, பஞ்சபூதமாக கூட எடுத்துக்கலாம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண், இப்படி கூட எடுத்துக்கலாம். இல்லை அவரவர் மதத்தை பொறுத்து அந்தந்த கடவுளாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு சக்தி இருக்கின்றது, அதுதான் பிரபஞ்சம். அப்போ அதுக்கிட்ட நாம் தெள்ள தெளிவாக கேட்க வேண்டும். இந்த ஒத்தையாரட்டியா கேள்வியே இருக்கக்கூடாது. நிறைய பேர் பிரபஞ்சத்திடம் கேட்பது எப்படி அப்படிங்கிறதே தெரியாது. கேட்கும்போதே கிடைக்குமா, கிடைக்காதா, நடக்குமா, நடக்காதா, இப்படி தான் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ அது முற்றுப்பெறாததுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நாம் எப்படி கேட்க வேண்டும்? எதிர்மறையான விஷயங்கள் இல்லாமல் நேர்மறையாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். முதல்ல ஆஸ்க், அதுக்கப்புறமா பிலீவ், அப்புறமா அச்சீவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்க் அப்படின்னா கேளுங்கள், பிலீவ் அப்படின்னா நம்புங்கள், கிடைக்கும்னு நம்பணும். அதுக்கப்புறமா அச்சீவ்னா அடைதல் அப்படிங்கிறது. இது மூணையும் ஒழுங்காக யார் ஒருவர் பின்பற்றுறாரோ அவங்க கண்டிப்பாக அதை நினைத்ததை சாதிப்பார்கள். நினைத்ததை சாதிப்பது அப்படின்னா அது நம்முடைய நினைப்பு அப்படிங்கிறது சரியான விதமாக இருக்கணும், சரியான வேவ்லென்த் இருக்கணும், சரியான இதில் இருக்கணும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, முடம் கொம்புத்தினுக்கு ஆசைப்படலாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு சக்தி நம்ம 10,000 ரூபா தான் சம்பளம் வாங்கிட்டு இருப்போம், இல்லை சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் பிரபஞ்சத்திட்ட நான் கேட்டேன், எனக்கு கோடி ரூபாய் கொடுக்கணும், பிரபஞ்சம் எனக்கு கோடி ரூபாய் கொடுக்கணும், கோடி ரூபாய் கொடுக்கணும், கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு உழைப்ப போட்டுட்டு கோடி ரூபாய் கேட்டால் பிரபஞ்சம் கொடுக்குறதுக்கு அது என்ன லூஸா, இல்லை அது எனக்கு இருக்கா, இல்லை அது முதல்ல நியாயமா? நீங்கள் கொடுப்பீங்களா? நீங்கள் ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறீங்க, இல்லை உங்ககிட்ட ஒருத்தன் வேலை பார்க்குறான், 10,000 ரூபாய்க்கு தான் அவன் வேலை பார்க்குறான், அதுக்கு தான் ஒருத்தன்னு இருக்கிறான், அந்தளவுக்கு தான் உழைப்பு போடுறான். ஆனால் சரி இவனுக்கு நம்ம கோடி ரூபாய் கொடுப்போம், இவன் ரொம்ப நல்லவன், வல்லவன், நாலு தெரிஞ்சவன், இந்த மாதிரி இருக்கான், இவனுக்கு 10,000 ரூபாய்க்கு வேலை பார்த்தானே நம்ம கோடி ரூபாய் கொடுப்போன்னு யாராவது மனசாட்சிப்படி சொல்லுவோமா? ஆனால் நாம் அப்படி எதிர்பார்க்குறோம். அது தப்பு இல்லையா? உண்மையை சொல்லணும். என்றைக்குமே நம்ம கோடி ரூபாய் வேணும்னா கோடி ரூபாய் உழைப்பு போடணும். உட்கார்ந்த இடத்துலையே உட்காந்துட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றிகள் கோடி கோடி, எனக்கு கோடி ரூபாய் கொடுத்துடணும், எனக்கு லட்சம் ரூபாய் கொடுத்துடணும், எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கொடுக்கணும், எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கொடுக்கணும்னா என்ன உழைப்பை போடணும்? ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னா எவ்வளோ அமௌண்ட்டு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நாம் நினைக்கிறது உண்டா? நாம் நினப்பு புழப்ப கிடைக்குது அப்படிங்கிறதும் இதில் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன தெரியுமா, வீட்லேயே உட்காந்துட்டு வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் பிரபஞ்சத்துக்கு நன்றிகள் கோடி கோடி, என்னை கோடீஸ்வரனாக்கியதுக்கு நன்றிகள் கோடி கோடி, என்னை கோடீஸ்வரனாக்கியதுக்கு நன்றிகள் கோடி கோடினா எப்படி ஆகும்? உழைக்காமல் எப்படிங்க ஆக முடியும்? உழைச்சாதான் ஆகும். கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா, கோடியை சம்பாதிக்கணும்னா எவ்வளவுக்கு நம்ம உழைப்பை போடணும்? வீட்லேயே உட்காந்துக்கிட்டு வெட்டியாக உட்காந்துக்கிட்டு கூரையை பிச்சுக்கிட்டு கடவுள் கொடுப்பாரு, பிரபஞ்சம் கொடுக்கும்னு நினச்சா அதுதான் தப்பான செயல். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. கோடி கோடி பிரபஞ்சம் கொடுக்கும், பிரபஞ்சம் கொடுக்கும், பிரபஞ்சம் கொடுக்கும். உழைக்காமல் எப்படி கொடுக்கும்? உழைச்சால்தான் கொடுக்கும். இந்த விதம் முதல்ல
நிறைய பேருக்கு புரிவதில்லை. எடுத்தோடனே நான் நல்லா இருக்கேன், என்ன நல்லா இருக்கு, பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும், பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும். பிரபஞ்சம் கொடுக்கும், உழைக்காமல் யாருக்கும் கொடுக்காது. அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதற்குரிய உழைப்பை கொடுக்கணும். 10,000 ரூபாய்க்கு உழைப்பு போட்டால் 10,000 ரூபாய் கிடைக்கும், லட்ச ரூபாய்க்கு உழைப்பு போட்டால் லட்ச ரூபாய் கிடைக்கும், கோடி ரூபாய்க்கு உழைப்பு போட்டால் கோடி ரூபாய் கிடைக்கும். அதனால் உட்கார்ந்த இடத்துலையே உடனே லாட்ரியில் கோடி விழணும், ரேஸில் கோடி விழணும், இதெல்லாம் பிரபஞ்சம் இதுக்கெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. இதுக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ கேட்பதும் பிரபஞ்சத்தை குழப்பக்கூடாது, நம்மளும் குழம்பி பிரபஞ்சத்தையும் குழப்பிடக்கூடாது. இது ரொம்ப மிக முக்கியமானது. நான் சொல்கிற வீடியோவை நீங்கள் திரும்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அதுக்கும் இதுக்கும் கோரிலேட்டடும் ஆகும். அதே நேரத்தில் அதை நீங்கள் திருப்பி ரிமைண்ட் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு நான் என்ன பாயிண்டில் அதை சொல்ல வரேங்கிறதே புரியும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.